மென்மைக்கு எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய அருள் உண்டு. ஒரு காரியத்தை மென்மையாக செய்கிற பொழுது அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். எதில் மென்மை இல்லாமல் இருக்குமோ அது எல்லா பாக்கியங்களையும் நனவுகளை விட்டும் அது தூரமாகிவிடும். ஒரு சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரித்திரம். ஃபிரௌன் எவ்வளவு கொடியவன். அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் கடவுளுக்கெல்லாம் கடவுள் என்று சொன்னான். ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்தான். என்னுடைய காலுக்கு கீழே நைலுடைய நதிகள் ஓடுகிறது என்று சொன்னான். உயர்ந்த மாளிகை கட்டுங்கள், ஏறி இந்த மூசாவுடைய இறைவனை பார்க்கிறேன் என்று ஏளனமாக சொன்னான். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவனுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு பணி செய்ய அனுப்புகிற பொழுது அல்லாஹ் சொல்லிவிடுகிறான், ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா லஅல்லஹு யததக்கர வ யக்ஷா. மூசாவே, ஹாரூனே, நீங்கள் ஃபிரௌனிடத்தில் சென்று அழைப்பு பணி செய்கிற பொழுது மென்மையான வார்த்தைகளை சொல்லுங்கள். உங்களுடைய மென்மையான வார்த்தைகளை கேட்டு அவன் அல்லாஹ்வை அஞ்சக்கூடும், ஈமானை ஏற்றுக்கொள்ள கூடும். ஆகவே மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்த சொன்னான் அல்லாஹ்.